வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசாதாசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். மாருதி ஆஞ்சநேயர், ஹனுமான், வாதாத்மஜன், வாயுகுமாரன் என்று எத்தனையோ திருநாமங்களை பெற்றவர். அந்த சுவாமியினுடைய முக்கியமான ஒரு க்ஷேத்திரத்தை நாகப்பட்டினம் காரைக்கால் பாதையில் திருக்கடையூரிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அனந்தமங்கலம் அந்த க்ஷேத்திரத்தில் ஆஞ்சநேய சுவாமியை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். 3 திருக்கண்கள் உடையவர், 10 திருக்கைகளோடே அத்புத திருக்கோலத்தில் ஆனந்தமாக எழுந்தருளி உள்ளார். ஆனந்தமங்கலமாக இருந்த இது தற்போது அனந்தமங்கலமாக உள்ளது. இங்கே பிரதானமான சுவாமி ராஜகோபால சுவாமி. மன்னார்குடியில் எழுந்தருளிருக்கும் ராஜகோபாலனைப் போலேயே அற்புதமாக இங்கு சேவை சாதிக்கிறார். தீர்ப்பாரையாமிரி எங்கனம் நாடுது மன்னமீர் என்கிற 10 பாசுரங்கள் நம்மாழ்வார் திருவாய்மொழியில் பாடினார். அதிலே ஓர் பாசுரத்தை ராஜகோபாலனுக்காகவே ஆச்சாரியர்கள் சமர்ப்பித்து வைத்துள்ளார்கள். உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழாள் அவனையல்லால் நும் மிச்ச சொல்லி நும் தோள் குலைக்கப்படு மன்னவீர் மன்னப்படு மரவாணனை வண் துவராபதி மன்னனை ஏத்துமின் ஏத்துதலும் தொழுதாடுமே என ஆச்சரியமான நம்மாழ்வாருடைய பாசுரத்தை சுவாமி மணவாள மாமுனிகள் ராஜகோபாலனுக்காக இருக்கட்டும்னு சமர்ப்பித்தார். தாட்டங்க குண்டலதரம் வாமதக்ஷிண கரணயோகோ என்று ஒரு திருக்காதில் தோடு, ஒரு திருக்காதில் குண்டலம், ஆணுக்குரிய ஆபரணம் ஒரு காதில், பெண்ணுக்குரிய ஆபரணம் மற்றொரு காதில், ஓர் கையில் ஷாட்டை பற்றி கொண்டு ஒரு கையை மடித்து சத்யபாமை தோள்களில் வைத்துக்கொண்ட பாவனையோடே பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். இதோ ராஜகோபால சுவாமி. ஒரு புறத்தில் சத்யபாமா, மற்றொரு புறத்தில் ருக்மிணி தாயார், அருகே செங்கமலவல்லி தாயார், ஹேமாப்ஜநாயகி தாயார். அதாவது பொன்னையே வார்த்து உருக்கினா போலே அற்புதமான திருக்கோலம். பின்னால் பசுமாடு, கீழே கன்று. இந்த கண்ணனல்லால் தெய்வமில்லை. கற்று கறவை கணங்கள் பலகரந்தவன் இவனே, கரவகள் பிஞ்சென்னு காணம் சேர்ந்துண்டவன் இவனே, திவத்திலும் பசுநிறமே புவத்தி செங்கனிவாயங்கள் ஆயர் தேவு என் ஆழ்வார் பாடியபடிக்கு நித்த சூரிகளுக்கு நாயகனா இருக்கிற விட அதைவிட பசுமாடு கன்றுகளை மேய்ப்பதனால் கண்ணனுக்கு அவ்வளவு தூரம் ஆசையாம். இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாடான்னு நாச்சியார் திருமொழியில் ஆண்டாருடைய பாசுரம். அந்த இட்டமான பசுமாட்டையும் கண்ணுக்குட்டியும் சேவித்தோம். திருவடிகளிலே தண்டை அழகான பெருத்த ஆபரணம், மேலே திரு எடையிலே அரஞ்ஞான் கொடி சதங்கையோடு உள்ளார். கையில் சாட்டையை பற்றி உள்ளார். தன் திருமார்பில் ஆச்சரியமான பல திருவாபரணங்கள். ஒரு புறத்தில் தாயார், தாயாருடைய நெற்றிச் சுட்டிக்கு மேலே கல்குத்தராயன ஆச்சரியமான ஒரு கிரீட வகை. அதாவது மேலே தாயார் திருமுடி முழுக்க பூச்சூட்டி அதற்கு மேல் மெல்லிய காஸ் துணியாலே மூடி அதை அணைத்து கட்டி அதற்கு முன்னால் நீண்டிருக்கக்கூடிய உயரமான ஒரு ஆபரணம் கல்குத்தராய், அதை சாத்தி கொண்டு தாயாருடைய திருக்கோலம். பகவானோ தாயார் பதக்கம், மகாலட்சுமி பதக்கத்தை சாத்தி கொண்டுள்ளார். பக்கத்திலே ஆலிலை கண்ணன், கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் வடஸ்ய பத்திரஸ்ய புட்டேசயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி என்று சயனித்து கொண்டு ஒரு திருக்கையால் திருவடியை பிடித்து கட்டவரள வாயிலே சேர்த்து கொண்டு யார் இந்த பெருமாளை வணங்கி கொண்டு பிரார்த்திச்சின்றாலும் புத்திர பாக்கியத்தை கொடுக்கும் பெருமாள். தனித்து தாயார் சன்னதி உள்ளது. ஜாகிரதையா இருக்கணுங்கிறதுக்காக உற்சவர் பெருமாளோட எழுந்துருள பண்ணப்பட்டுள்ளார். தனியான தாயார் சன்னதி உள்ளது. தாயாரையும் தரிசித்துக் கொண்டோம். இன்னைக்கு ராஜகோபாலனை சேவிச்சுட்டோம். ஷாட்டை கையில பிடிச்சிருக்கார். வெண்ணெய் காடும் பிள்ளையார், வெண்ணெயில விருப்பம், பசுமாடு கன்றுகள்ல விருப்பம். அப்படிக்கும் ராமாயணத்துக்கு என்ன சம்பந்தம்? அவர் ராஜகோபாலே அங்கெங்க தசபுஜ ஆஞ்சநேயர் எழுந்துருளினார் என்று சொன்னால் கண்ணனாக பிறந்தது உபதேசிப்பதற்காக, ராமனாக பிறந்தது அனுஷ்டிப்பதற்காக, செய்து காட்டுறதுக்காக ராமன். அந்த கதையைத்தான் ஹனுமார் எல்லாரிடத்திலையும் சொல்றார். செஞ்சத்தை உபதேசிக்க வேண்டாமா? அதற்காக கண்ணன். அவரைத்தான் ராஜகோபாலனா சேவிச்சுக்கிறோம். அதுல வெறும் கோபாலன்னு சொல்லிட்டீங்கன்னா கூட
செய்தார் கோபாலன் நாயுடு. எப்ப ராஜான்னு வந்திருக்கோ ராஜா ராமன் தான். அப்ப ராமன் தான் ராஜா, அந்த ராஜா தான் இங்கும் ராஜா. கோபாலனா இருக்காரே என்னால் மாடு கன்றுகளை காப்பாத்துறது மட்டும் கோ சப்தம் கோபாலன் அர்த்தம் இல்லை. கோ வாக்கு, வாக்கு பேச்சுக்கு கோ என்று சொல்வார்கள். கோபாலனால் வாக்க காப்பாத்துறவர் அர்த்தம், சொன்ன சொல்லை காப்பவர். அதற்குத்தானே இத்தனை பாடுமே ராமன் பட்டு இருக்கார். தந்தையினுடைய சொல்ல காக்கணும், தன் சொல்லை காக்கணுங்கிறதுக்காக, சொல் காப்பதற்காக புறப்பட்டு காட்டுக்குத்தான் போவேன், பரதன் கூப்பிட்டதற்கு திரும்ப வரமாட்டேன் விட்டார். இதுவரைக்கும் பாதுகை ராமன் திருவடிகளை விடாமல் பற்றி இருந்தது. ஆனால் இப்போது விட்டு விட்டு ராமனை தனியே விட்டு பரதனோட புறப்பட்டுக்கு நாட்டு சென்று விட்டதே. ஏன் பாதுகைக்கு ராமனை பிடிக்கலையா? இன்னும் ராமனோட கூட இருந்திருக்கலாம் வேண்டாமா? நடுவழியில் ராமனை விட்டு விடலாமா? இதைத்தான் ஸ்ரீ வேதாந்த தேசிகன் தன் பாதுகா சகஸ்திரத்திலே விசாரித்துக் கொண்டு ஆச்சரியமான பல கருத்துகள் சாதிக்கிறார். தொடர்ந்து கூறுகிறேன். மன்யே நியுஜ்ய பவதீம் மணி பாதரக்ஷே பார்ஷ்ணி கிரகஸ்ய பரதஸ்ய நிவாரணார்த்தம் ரத்னாகரம் சபதி கோஷ்பதயன் விஜிக்யே ராம க்ஷணேன ரஜனீச்சர ராஜதானீம். ராமன் ஏதோ நிர்பந்தத்தின் பேரில் தன் பாதுகைய பரதனிடத்துல கொடுத்து திருப்பி அனுப்பிச்சிருக்கார். என்ன நிர்பந்தம்? ஒரு தந்தையோ தாயோ வீட்டை விட்டு வெளியில புறப்படுறார்கள். கல்யாணத்துக்கு போயிட்டு வரணும், கச்சேரிக்கு போயிட்டு வரணும். 3 வயசு 4 வயசு குழந்தை எடுத்துட்டு போனா தொந்தரவுன்னு தெரியும், போன வேலை ஒழுங்கா நடக்காது. அதனால வீட்டுல விட்டுன்னு போனா அப்ப நம்ம புறப்படுறோம்னு சொல்லாம போனோம். சொன்னது தெரிஞ்சு வந்துட்டா காலை பிடிச்சுன்னு கட்டி கட்டி உன்னை என்னையும் கொண்டு போன்னு சொல்லும், இல்ல நீயும் போகாதேன்னு. இப்ப பரதனால அதுதானே, பரதனுக்கு தெரியாம காட்டுக்கு போயிடணும்னு தான் அவர் மாமன் வீட்டுக்கு போயிருக்கிறச்சே ராமன் புறப்பட்டு வந்தார். ஆனா அந்த குழந்தை எப்படியான மோப்பம் பிடிச்சிடும். அதை போல பரதன் மோப்பம் பிடிச்சு ராமனும் சீத்தையும் எதுக்கு புறப்பட்டு போறார்கள் என்று காலை கட்டி கட்டி திரும்ப கூப்பிடுது. அந்த கட்டி அழைச்சது 2 பிரார்த்தனை. ஒன்னும் என்னையும் கூட்டின்னு போ, இல்லைன்னா ராமா நீயே போகாதே நாட்டுக்கு திரும்பி வந்துரு. ஒரு குழந்தை பிடிக்கிற அதே பிடிவாத்தை தான் பரதன் பிடித்தானா. இதுக்கு மிட்டாய் கொடுத்து மாம்பழம் கொடுத்து தானே வீட்டுல போக்கு காட்டி உட்காத்தி வைக்கணும். அதுக்கு தான் ராமன் தன் பாதுகைய மாம்பழ மாட்டம் கொடுத்து இத்த சாப்பிட்டு உட்காண்டு அதுக்குள்ள நான் போயிட்டு வந்துடுறேன் என்று காட்டுக்கு போனார் போலும் என்கிறார். மேலும் பாதாவனி பிரபுதரான பராத வர்க்கானு சோடும் க்ஷமா தமசி மூர்த்திமதி க்ஷமைவ யத்வாம் விஹாய நிகதா பரிபந்தினஸ்தே தேவேன தாசரதினா தசகண்ட முக்கியாக. தேவி, ராமன் ரொம்ப சாமர்த்தியக்காரர். பாதுகா தேவியே எதற்காக தெரியுமா ஒன்ன விட்டுட்டு புறப்பட்டு போனார்? குழந்தைய கூட கூட்டின்னு போனா தொந்தரவு, நம்மள ஒழுங்கா நிகழ்ச்சியில பங்கு கொள்ள விடாது, அது அழுதுண்டே இருக்கும். அது வேலையை காட்டுமோ இல்லையோ. பாதுகா தேவியை நீ ஒன்ன கூட அழைச்சின்னு போயிருந்தா நீ உன் வேலையை காட்டிருப்பியே. பாதுகைக்கு ராமனை விட கருணை அதிகமாம். ஆகவே ராமன் வாலியை கொல்ல போகும்போது தடுத்திருக்கும், ராவணனை கொல்ல போகும்போது தடுத்திருக்கும். அப்ப பாதுகையை கூட்டின்னு போயிருந்தா அதை பிடிச்சு கொண்டாலும் சரி, இதுவே அனுகிரகித்தாலும் சரி, ஒத்தரையும் கொல்லவே விட்டுருக்காது. அப்ப ராமன் தேவர்களுக்கு கொடுத்த வாக்கு என்னாருது? அப்ப தன் காரியம் நடத்தச்சே பாதுக குறுக்கு எங்கேயான மொத்த பேரையும் மன்னிச்சு விட்டுட போறது எங்கிறதுக்காக என்ன சாமர்த்தியமா கழட்டுட்டு போயிட்டார் பத்தியா. பாதுகை இதனாலதான் உன்னை திருப்பி அமைச்சுட்டார் போரும், இல்லைன்னா உன்னை அழைத்து கொண்டு போய் இருப்பார். ஆகவே பாதுகையை அழைச்சின்னு போனால் போன காரியம் நடந்திருக்காதுங்கிறதுக்காகவே ராமன் திரும்ப விட்டான். மேலும் சொல்லுகிறார், நியத மதிருரோக துவாம் அநாதேய சக்தின் நிஜச்சரண சரோஜே சக்தி மாதாது காமஹ ச கதிமிதரதா துவாம் ன்யஸ்ய ராமோ விஜக்வே திருஷதுபசித பூமௌ தண்டகாரண்ய பாகே. ராமன் வசிட்டருடைய வேண்டுகோளுக்கிணங்க உன் பேரில் ஏறி நின்று தன்னுடைய சக்தியை எல்லாம் பாதுகைக்கு கொடுத்து விட்டு அந்த பாதுகையை பரதனுக்கு கொடுத்தான் என்று தானே கேள்விப்படுறோம். எனக்கு அது சரியா படல பாதுகை. ஏனால் வசிட்டர் போனார் கந்தமாதன பர்வத்தத்திலே, அதாவது பெரிய பத்ரிகாசிரமத்துக்கு போனார். வசிட்டாச்சாரியர் தபஸ் பண்ணார், விஸ்வாமித்திரர் தவம் புரிந்தார். அவர் தான் கடைசியில உத்தவரே அந்த பர்வத்தத்துல போய் உட்கார்ந்தான் தபஸ் பண்ணார். எதுக்கு இந்த ரிஷிகள்லாம் அங்க வந்து தபஸ் பண்றா? எதுக்கு ரிஷிகள்லாம் கோவர்தன மலையில தபஸ் பண்றா? என்னமோ இருக்கு. அப்ப அந்த மலைக்கு இருக்கிற சாநித்தியம், அந்த மலைக்கு இருக்கிற பெருமை, அதுக்கு இருக்கிற அந்த சக்தி தங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தானே தாங்க மலையில போய் உட்காந்து 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் தபஸ் பண்ணிட்டு வரா. ஆனா ஊர் என்ன சொல்ல ஆரம்பிச்சுடுத்து, வசிட்டாச்சாரியர் பதரிகாசிரம மலையில போய் உட்கார்ந்து இருந்தார், அதனாலே அவர் தன் சக்தியை பதரிகாசிரமத்துக்கு கொடுத்தார். விஸ்வாமித்திரர் வந்தார், தன் சக்தியை பதரி கொடுத்தார். நம்ம கேள்விப்பட்டதில்லை. எப்படி பதரிகாசிரமத்தில் இருக்கிறதுனால விஸ்வாமித்திரருக்கு சக்தி, பதரிகாசிரமத்தில் இருந்தா வசிட்டருக்கு சக்தி. பாதுகே
உன் பேர்ல ஏறி நின்னதுனாலே உன் சக்தி ராமனுக்கு போகுமா இல்ல ராமன் சக்தி உனக்கு வருமா? இப்ப நான் சொன்ன கதையின்படி பார்த்தா நீ தான் பத்ரிகாசிரமத்தை போலே, ராமன் தான் அதுல தவம் பண்ண வந்த யோகியை போலே. அப்ப உன் சக்தியை அவர் வாழ்ந்து இரவல் வாழ்ந்து ஒழுங்கா காரியம் நடத்தணுங்கிறதுக்காக போயிருக்கார். ஆனா ஊர் நினைக்கிறது இன்னமோ ராமனுடைய சக்தியை உனக்கு கொடுத்துட்டார். உன் சக்தியை பெற்றுக்கொண்டுதான் ராமன் புறப்பட்டு போனார் என்ன ஆச்சரியமா சாதிக்கிறார். மேலும் பிருஷாதுர சகோதர பிரணய கண்டன ஸ்வைரிணா பதேன கிம் அனேனமே வனமிகாவனாதிச்சதா இதீவ பரிஹாய தன் நிவவிருத்தே ஸ்வயம் யத் புரா பதத்ரம் இதமாத்ரியே திருத ஜகத்ரயம் ரங்கிணா. பகவான் ராமன் இதுவரைக்கும் ஆசிரித்தர்கள் என்ன சொன்னாலும் கேட்டார். இப்ப பாதுகைய பரதனோட அனுப்பிச்சு வச்சுட்டார். ஏனால் பாதுகை ஒரு பரீட்சை வைக்கிறதா. அந்த பரீட்சையில ராமன் தோத்துட்டார். அதனால இனிமே இவரோட இருக்கக்கூடாது. இத்தனை நாளும் எத்தனை உதைச்சாலும் நாம செருப்பை எவ்வளவு உதைப்போம், ராமன் பாதுகையை உதைச்சிருப்பார். எத்தனை உதைச்சாலும் திருவடியை விடாமத்தானே பாதுகை பிடிச்சிருந்தது. அது விடாம பிடிச்சிருக்கவே தான் இப்ப பட்டாபிஷேகம். கண்ணனுடைய திரு கையை விடாமல் பற்றித்து கோவர்தனம், அதுக்கும் பட்டாபிஷேகம். ராமனுடைய திருவடியை விடாம பிடித்தது பாதுகை, அதற்கும் பட்டாபிஷேகம் புரிந்தது. ஆனா இந்த பாதுகை ஒரு பரீட்சை வைக்கிறது. இப்ப ராமன் தன்னுடைய தந்த சொல் மிக்க மந்திரம் இல்லைங்கிற சட்டத்தை பார்த்துட்டு பரதனுடைய வேண்டுகோளை நிராகரிச்சுட்டு காட்டுக்கு போயிடுறாரா? இல்ல என் சட்டம் போனாலும் போறது, எனக்கு பாவம் வந்தாலும் வருது, பக்தன் சொல்படி கேட்போம் அப்படின்னு ஒத்துன்னு நாட்டுக்கு திரும்பி வந்துடுறாரா? இந்த ரெண்டுல என்ன பண்றாருன்னு பார்ப்போம். பரதன் சொல்படின்னு ராமன் சொன்னா அன்புடையவர் கருணை உடையவர் உருகிறார்னு அர்த்தம், அவரோட நம்ம இருப்போம். இல்ல இவர் வரட்டு கம்பீரம் பிடிச்சவர் சுவாமி, இவர் ஏதோ திரும்ப திரும்ப தன் சட்டம் தஞ்சாங்கிறார், பக்தர்களை பத்தி பார்க்க மாட்டேங்கிறார், என்ன செய்யறாருன்னு பாதுகா பார்த்தது. நீ அது எதிர்பார்த்த மாதிரி நடக்கல, பரதன் சொல்படி நீ திரும்பி வரல, பாதுகைக்கு கோபம் வந்துடுத்து. இனிமே உன்னோடு இருக்கேனா? மனைவிகளுக்கு கோபம் வந்தால் ஊடல் திறத்துல பிறந்தகத்துக்கு போடுவா பாருங்க, அத போல பாதுகா கிளம்பி நீயே வேண்டான்னு திரும்ப வந்துடுத்து போலும் என்கிறார். பாரதந்திரத்தில் சீதையும் நீ ஜெயித்து விட்டாய். சீதையை காட்டிலும் பாதுகா தேவிக்கு ஏற்றமா. ஏன்னா அத்தியசேத பவதி மகீயசா பாரதந்திர விபவேன மைதிலீம். சீதையை நாட்டிலே இரு, நான் காட்டுக்கு போயிட்டு வரேன் என்று ராமன் சொல்லச்சே மாட்டேன்னு கூட வந்தாலோ இல்லையோ. ஆனா உன்னை பார்த்து நீ நாட்டுக்கு போன்னு சொல்லச்சே போயிட்டேன்னு கிளம்பி போயிட்டியோ இல்லையோ. அப்ப மனைவிங்கிற நல்ல ஸ்தானத்தை நீ தான் அடைந்தாய். சீதையை காட்டிலும் பெருமை. அவ்யாஹதாம் ரகுபதேகே வஹத பிரதிஜாம் அம்சாதிரோகண ரசே விகதே தரண்யாக. ஆச்சரியமான அர்த்தம் சொல்றார். தசரதன் ஆசைப்பட்டது ராமனுடைய தோள்களிலே ராஜ்யத்தை ஏத்துடணும். பூமாதேவி, பூமிங்கிற ராஜ்யத்தை ராமன் தோல்ல சுமக்கட்டும். ராஜாவா ராமன் தோளில் சுமக்கட்டும். பரதன் யோசித்தார், நம்ம அப்பா தப்பு பண்ணிவிட்டார், தோல்ல போய் ஏத்தலாமா? திருவடியில தானே சமர்ப்பிக்கணும். அப்படிங்கிறதுக்காக ராஜ்யத்தை திருவடிகளில் கொண்டு சமர்ப்பித்தான். அதுவும் நடக்கல. வரமாட்டேன், ராஜ்யத்தை ஆள மாட்டேன்னு விட்டாரோ இல்லையோ. அப்ப பூமாதேவிக்கு வருத்தம். தசரதன் முனைஞ்சார், நடக்கலே. பரதன் முனைந்தார், முயற்சி எடுத்தார், நடக்கலே. நான் எப்பதான் ராமன் திருவடிகளை அடைய போறேனோ என்று வருத்தப்பட்டாள். ஆனால் அந்தோ புத்தி குறவு தசரதனுக்கும் பரதனுக்கும். பாதுகாதேவி அவ என்ன சூக்ஷ்மத்தை புரிஞ்சுக்கல தெரியுமா? நீ ஒரே நிமிஷத்திலே பூமாதேவினுடைய பிரார்த்தனை நிறைவேற்றிட்டியே. என்ன நடந்தது பார். நீ ராமனுடைய திருவடியை விட்டு கழண்டு பரதனோட புறப்பட்டு போனாய். உடனே ராமன் வெறுங்காலோட காட்டில் நடக்க ஆரம்பித்தார். அப்ப இவ்வளவு முயற்சி எடுத்து பூமிக்கு ராமன் திருவடி சம்பந்தத்தை ஏற்படுத்த முடியலே மத்த பேரால். நீ பாதுகை காலை விட்டு கழண்ட உடனேயே பூமாதேவி பேர்லயே ராமன் நடக்க ஆரம்பிச்சிட்டார். இதை விட பூமிக்கு என்ன இப்ப பெருமை அனுப்ப? அப்போ உனக்கு தான் சூக்ஷ்மம் தெரியுது பாதுகே. ஒரு நிமிஷம் நீ கழண்ட, காலில இருந்து நீ கேட்டின உடனேயே பூமிக்கு ராமனுக்கு நேர சம்பந்தம் வந்துருத்தோ இல்லையோ. இதை விட பட்டாபிஷேகம் வேற உண்டா? அவள்லாம் ஏதோ ராஜ்யத்துல சிங்காசனத்துல பட்டாபிஷேகம் பண்ண பார்த்தா. ஆனா அந்த சாம்ராஜ்ய பட்டாபிஷேகமே ராமன் திருவடியோட நேர் சம்பந்தத்தை நீ ஏற்படுத்தி கொடுக்கவே தானே வந்தது. ஆக பாதுகைக்கு அனைவரை காட்டிலும் ஏற்றம் அவள்தான் சுவாமி நம்மாழ்வார். அவர் திருவடியை பற்றினோமானால், ராம பாதுகையை பற்றினோமானால் தானே மோட்ச சாம்ராஜ்யமே கிட்டுங்கிறது பாதுகா சஹஸ்ரத்தின் சாரமான அர்த்தம். மேலும் பார்ப்போம்.